டு மை சேனல். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பன்னீர் லாலிபாப் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் வீட்டிலையே செஞ்ச பன்னீர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 லிட்டர் பாலில் செஞ்சது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பசும்பாலே நம்ம செஞ்சுருக்கோம். வீட்டிலே செஞ்சதுனால இதனோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இந்த பன்னீரை நம்ம லாலிபாப்பாக செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய ஒர்க்ஸ்லாம் இல்லை. வீட்டில் இருக்க பொருளை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பன்னீர் இருக்குது, நம்ம கிரேவி எல்லாமே செஞ்சுருக்கோம். டிக்கா செய்வாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக லாலிபாப் நம்ம செய்யலாமே அப்படின்றதுக்காக தான். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரில் பொடிச்ச கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பொடிச்ச கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. அடுத்து தேவையான அளவு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வீட்டிலையே வறுத்து அரைச்ச செட்டிநாடு மசாலா தூள். இதிலே கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எல்லாமே சேர்த்து தான், மிளகாய், மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சது தான். இப்போ அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம், இதை பிழிஞ்சிட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வச்சுருங்க. அந்த மசாலா, அந்த உப்பு எல்லாம் பன்னீரில் அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணிடலாம். மாவுக்கு நான் 6 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு எடுத்திருக்கேன். என்னங்க குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு மைதா மாவு எடுக்கிறீங்களே அப்படின்னு, என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது, ஏன்னா மற்றதில் செய்கிறதுக்கு செஞ்சால் நார்மலாக எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 6 ஸ்பூன் மைதா மாவுக்கு 5 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான, அந்த மாவுக்கு தேவையான உப்பு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அடுத்தது பொடியாக அரிஞ்ச பூண்டு, இதுதான் ரொம்ப மெயின். இந்த மாவுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான். ஸோ ஒயிட் சாஸில் எப்படி பூண்டு சேர்த்து செய்வோம் அதே மாதிரி தான் இது. நல்லா பூண்டு சேர்த்து, நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் திட்டமாக கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு போதும். ஸோ இதுதான் நல்ல ஒரு அந்த ஷேப் கொடுக்கும் நமக்கு. இல்லை நான் மைதா மாவு நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற குழிப்பணியார மாவுலே இது செய்யலாம். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக நீங்கள் குழிப்பணியார மாவு எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு வச்சு நீங்கள் தட்டி அந்த பூண்டை பொடியாக அரிஞ்சு போட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ குழிப்பணியாரக்கல்ல சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு மிஞ்சி கூட வராது. 1/2 ஹவருக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ எல்லா குழியிலையும் கொஞ்சமாக மாவு சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு கரண்டி, அந்த ஒரு சின்ன குழி கரண்டியில் ஒரு கரண்டி மாவை 2 குழியில் நம்ம ஷேர் பண்ணணும் மாவை. இப்போது ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பன்னீரை இந்த மாவுக்குள்ளே அப்படியே அமுக்கி வைக்கணும். கரெக்டாக அந்த மாவுக்குள்ளே அப்படியே அமுக்கி வச்சு, அது மேலே அந்த பன்னீர் தெரியாமல் லைட்டாக மேலே மாவை அப்படியே கொஞ்சம் விரவி விட்டோம்னா பன்னீர் லாலிபாப்புக்கு தேவையான அம்பர்லா மாதிரியே வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப அந்த ஷேப்பை விரும்புவாங்க. வா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த பூண்டு டேஸ்ட்டோட அந்த மைதா, அந்த சோள மாவு, அந்த டெக்ஸ்டர் அடுத்து 2ஐயும் அப்படி சேர்த்து கடிக்கும்போது அதோட லெவல் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மைதா மாவுலாம் வேண்டாம், நான் நார்மலாக இட்லி மாவுலேயே செய்யலாம். நான் இட்லி மாவில் தான் செய்வேன். ஸோ அந்த லாலிபாப் அப்படிங்கும்போது அதுக்குன்னு உள்ள மெத்தடில் செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கோதுமை மாவுலேயே செய்யலாம். கோதுமை மாவு செய்யும்போது எப்போவும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ டூத் ஸ்டிக் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பன்னீரோட அந்த மாவோடு சேர்த்து நல்லா உள்ள டீப்பாக குத்தி வச்சுருங்க. இப்போ குச்சி நம்ம குத்திட்டோம் அப்படின்றதுக்காக மூடி கொஞ்சம் பெரிய மூடியாக போட்டு மூடணும். அப்போது இந்த மாதிரி மூடி நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்போ தான் குச்சி உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அழகாக வெந்திருக்கும். இன்னொன்று, இது எண்ணெய் அதிகமாக குடிக்காது, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. எண்ணெயே ரொம்ப செலவாகாது. ஆக்சுவலாக இந்த லாலிபாப் எண்ணெயில் தான் பொரிக்கணும். இந்த பன்னீரை நம்ம அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில்
நல்லா பிரட்டிட்டு எண்ணெயில் பொரிக்கணும். அதை ஸ்டிக்கை குத்திட்டு எண்ணெயில் பொரிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். பட் எண்ணெய் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குழந்தைங்களுக்கு நான் வந்து வித்தியாசமாக இதில் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருக்கேன். ஸோ வந்து வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா எண்ணெய் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப செலவாகாது. இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயிலே வந்து நீங்கள் 2 தடவை நீங்கள் செஞ்சிடலாம். சாஃப்டாக இருக்கும். சூடோடு சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா, பன்னீரை வச்சுட்டு அது மேலே வந்து மாவை விடுங்க. ஸோ அந்த பன்னீர் ஷேப்புக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஒன்று மாவை ஊற்றிட்டு பன்னீரை டிப் பண்ணலாம், இல்லை பன்னீரை வச்சுட்டு மாவை ஊற்றிக்கலாம். 2 ஸ்டைல்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிக்கெல்லாம் வச்சு வேணாங்க, சும்மா இப்படியே பிரட்டிட்டு அப்படியே வந்து பணியார மாதிரியே என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். 3 மெத்தடில் சாப்பிட்லாம். ஸோ உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். மாவும் வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் நமக்கு லாலிபாப் கிடச்சிருச்சு. வீட்டில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எண்ணெய் அதிகமாக செலவு பண்ணாமல், ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நல்லது, சுட்டீஸ்க்கும் நல்லது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணலை, லாலிபாப் மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கேஷுவலாக நம்ம பணியார மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பணியார மாதிரி இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். பின்னாடி பார்க்கும்போது பன்னீர் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி அழகாக இருக்கும். ஸோ செஞ்சு அசத்துங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.